அதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 4 மணிக்கு பசங்களை எந்திரிச்சு எழுப்பின உடனே ஏஞ்சிட்டாங்க. 2 பேரும் அரை தூக்கத்துலேயே இருந்தாங்க. அப்படியே சரி எழுப்பி விட்டு 2 பேரும் போயிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கத்துலேயே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து யோகா பண்ணுறீங்களா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அவங்க விருப்பம். ஒரு நாளைக்கு யோகா பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதில். ஒரு சில டைமில் ரெண்டுத்தையுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை அரை மணி நேரம் அதை அரை மணி நேரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியவர் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்து பண்ணுவார். சின்னவர் வந்து அண்ணா பண்ணுறதை அப்படியே ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி ஜஸ்ட் வந்து அந்த ஒரு பசங்களுக்கு பழக்கம் முதல்ல வரட்டும், பழக்கம் வந்து அப்புறமா நம்ம வந்து பொறுமையாக நல்லா சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஒரு பக்கம் ஆன் பண்ணி விட்டுட்டு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணி முடித்த அப்புறமா தலையில் 2 பேருக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். தலையில் மட்டும்தான், ஏன்னா மழை வந்து வரலை. இப்போ கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு மழை வந்துட்டு இருந்தால் கை காலுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா மழையில் வந்து குழந்தைங்க நனைவாங்கனால தண்ணியெல்லாம் அதிகமாக பட்டதுனால கோல்டு பிடிக்கும். அதனால் அதுக்கப்புறம் பெரியவருக்கும் எண்ணெய் தலையில் வச்சுட்டு 2 பேரையும் வந்து ரெடியாகி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே அப்படின்றதுனால விளக்கு ஏற்றி கொண்டு போயிருந்தாங்க ஸ்கூலுக்கு. ப்ளஸ் வந்து ஸ்வீட்ஸ்லாம் எல்லா பசங்களும் அவங்க ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து சாருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்கூலில் வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அதை சார் காலையில் எல்லோரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஒரு சார் ஒரு டீச்சர் இருந்தாங்க. இப்போ டீச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கனால ஒரு சார் மட்டும் இருக்காங்க. டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல்னால காலையில் 7 to 9 மணிக்கு காலையிலேயே நல்ல மழை வந்துட்டுருக்கு. வெளியே போகவே முடியல. தொடர்ந்து ரொம்ப நேரம் மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 2 வாரம் ஆகிடுச்சு. இப்போவும் மழை வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கரண்ட் இருக்குது. எப்போயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் ஆகிடும் நடுவில். இப்போ வந்து ஃபுல்லாகவே கரண்ட் இருக்குது. பசங்களுக்கு வந்து காலையில் 7 மணிக்கே ஸ்கூலு. இன்றைக்கி வந்து குரு திவசா அப்படின்னு சொல்லுவாங்க. குரு திவசன்னா என்னென்னா சாருக்கு எல்லோரும் வந்து காலில் விழுந்து கும்பிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முடிஞ்ச பசங்க ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. விளக்கேற்றி ஸ்கூலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு 10 மணிக்கு ஸ்கூல் விட்டுடுவாங்க. பசங்க 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்கூல்லேயே வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்த அப்புறமா நான் வந்து இப்போ வெறும் டீ போட்டிருக்கேன். டீ ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா நல்லா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் மழையாகவே இருக்குது. சுத்தமாக விடவே மாட்டேங்குது. துணியை காய வச்சு ஒரு 4 நாள் ஆச்சு. காஞ்சிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் உள்ளே போடுறது வெளியே போடுறது மாற்றி போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் மழை விட்டுருக்கு. ஆனால் மேகமூட்டமாகவே இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த சமைக்கிற இடம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து துணி கட்டி கயிறு கட்டி போட்டு வச்சுருக்கேன். காஞ்சிட்ருக்கு. பசங்க வந்து 10 மணிக்கு வந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து மதியத்துக்கு வேறு ஏதாவது சமைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பசங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி செஞ்சு. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெஜ் பிரியாணி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா வச்சு செய்யலாம் அப்படின்னு சோயா வாங்கிட்டு வந்துருக்கேன் கடையிலேருந்து. மீதி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர் வந்து பசங்க போய் பஜாரில் வாங்கிட்டு வரணும். இங்கே வந்து பக்கத்தில் வந்து இந்த வீட்டில் ரெடி பண்ணுற தயிர் வந்து எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து எனக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வர மாதிரி இல்லைங்க. எப்படின்னா நம்ம இந்த வெண்ணெய் செய்வோம் இல்லைங்களா, அந்த தயிர் கடைவாங்க இல்லையா, பாலோட ஏடலெல்லாம் வச்சு அதை வந்து கடைஞ்சி அந்த கடைஞ்ச அப்புறமா அதில் வர அந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் தயிர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து நல்லாவே இல்லை டேஸ்ட்டு. தயிர் சாதம்லாம் செஞ்சால் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் சுத்தமாகவே நல்லா இல்லை. நான் வந்து நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். அதை வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காயெலாம் நம்ம இந்த தயிரில் செஞ்சு தயிர் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தயிர் வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தயிரில் ஒரு தாளிப்பு கொட்டி வெண்டைக்காயோ சரி கத்திரிக்காயோ வந்து கத்திரிக்காயை எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை வெளியே எடுத்து பெருசாக கட் பண்ணி ரவுண்டாக வெளியே எடுத்து அந்த தயிரில் இதை போட்டுட்டு உப்பு சீரகம் காஞ்ச மிளகாவோட தாளித்து அதை அந்த வெறுமனை வறுத்த அந்த மசாலா டால்மா மசாலா நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, அதையும் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு கலந்துட்டு அதை சாப்பிட்றாங்க. ஆனால் நல்லா இருக்குது அதோட டேஸ்ட்டு. அதை வந்து தஹி பயங்கரம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. நான் வந்து அதை செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வச்சு நான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஆனால் தயிர் சாதம்லாம் செய்யும் போது எனக்கு வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால் இங்கே வந்து தயிர் வாங்க மாட்டேன். ஒரு வேளை மழை நின்றுச்சுன்னா பசங்களை வந்து பஜாருக்கு அனுப்பி அங்கேருந்து தயிர் வாங்கிட்டு வந்துடுவேன். மழை நிற்கலைன்னா
வேறு வழியே இல்லை, வெறும் தக்காளி இதெல்லாம் வச்சு தான் செய்யணும். புதினா வந்து நல்லா அந்த சீசன் வர டைமில் நான் வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எல்லா டைம்லேயும் இங்கே கிடைக்காது. எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த காய்கறியோ அது மட்டும்தான் இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். விலை குறைவாகவும் கிடைக்கும். காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் 5 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் யாரும் சாப்பிடலன்னா அப்படியே வந்து மாட்டுக்கு கூட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னால நான் வந்து புதினா வாங்கினும்போது அதை நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா கிரைண்டிங் பண்ணி அதை பவுடர் மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அதனால் அதுக்கு நிறையவே இருக்குது. இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பசங்க வந்து அப்புறமா கேட்குறேன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி பசங்க வந்து என்ன சமைச்சாலும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. சாப்பாடு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பிரசாதம்னு நினைக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து என்ன சமைச்சாலுமே அதுக்கு வந்து அவமானப்படுத்தக்கூடாது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டும் சரி பசங்களும் சரி. வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். நல்லா இல்லைன்னா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே சாதம் மீதியானாலும் மாடுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அடிக்கடி வந்து காளான் பன்னீர் இதெல்லாம் சமைச்சிப்போம். இப்போ வந்து மழையாக இருக்கனால வெளியில் போய் வாங்கிட்டு வர முடியல, அதனால் போகலை. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகிறாங்க வராங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து அடிக்கடி செய்வோம். இப்போ நான் வெளியில் போக முடியலன்றதுனால செய்யலை. பால் வந்து எப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ வந்து வீட்டிலையே வந்து பன்னீர் செஞ்சுடுவேன். காளான் மட்டும் வெளியில் வாங்கிப்போம் ஒரு சில டைமில். இப்போ காலையில் வந்து என்ன டிஃபன்னா டீ பொரி, அதுக்கப்புறம் பக்கோடி. ஒடிசாவில் வந்து பக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி மிக்சிங் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கடைன்னு இருக்கிற பக்கோடா மாதிரி இது கிடையாது. இது பேர் பக்குடி. சாஃப்ட்னஸாக இருக்கும். அதோடு வந்து கொஞ்சம் பொரி சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வந்து டீ குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்குமே கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான். இப்போ வந்து நம்ம பாப்கார்ன் வந்து எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து முதல்லையே சொல்லிடுறேங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத விட எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு சிலர் வந்து ஆசைப்படலாம். எண்ணெய் வந்து சாப்பிடாதவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு சிலர் லைட்டாக கூட ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில விஷயத்தினால ஒரு சில டிஷ்ஷஸ் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இது சாப்பிடணும்னு தோணுனா செய்கிறதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி வந்து எண்ணெய் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இதிலே வந்து இன்னொரு கிளிப் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் வந்து இந்த மாதிரி சால்ட்டு வந்து கொட்டிக்கணுங்க. சால்ட்டு வந்து கொட்டிட்டு இப்படி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்ட்ரெயினரோ வச்சு இப்படி நல்லா தட்டி விட்டுடணும். அது வந்து உடச்சி விட்டுக்கணும். உப்பு வந்து நம்ம சூடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு கெட்டியாகும். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட்டில் இப்போ இல்லை ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பட்டாணி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க கேட்டிருந்தாங்க, உப்பு வந்து நம்ம சூடு பண்ணால் கரைஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க ஃப்ரெண்ட், உப்பு வந்து தண்ணி பட்டால் தான் கரையும். நம்ம தண்ணி படாமல் வெறும் கடாயில் தான் கொட்டியிருக்கோம், அதனால் கரையாது. இப்போ அந்த உப்பு நல்லா சூடான அப்புறமா உப்பு சால்ட்டுன்னு மாற்றி சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. மற்றபடி சால்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உப்புன்னு தான் சால்ட்டையும் சொல்லுவோம். ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன உப்பும் சொல்கிறீங்க சால்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். கல் உப்பை தான் நம்ம வந்து நிறைய வந்து உப்புன்னு பயன்படுத்தி பழக்கமாக இருக்கோம். சால்ட்டு வந்து சால்ட்டுனே சொல்லுவோம், அதனால் வந்து சொல்கிறேன். மற்றபடி என்னென்ன உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான். கல் உப்பில் இது வராது. நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம மக்காச்சோள விதைகளை போட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி தட்டு மூடுறதுக்கு முன்னே ஒன்று பொரிஞ்சு வந்து வெளியே விழுந்துருச்சு. நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இதே மாதிரி வந்து பாப்கார்ன் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் சூடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டு அது மேலே அந்த கரண்டியை வந்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ இந்த தட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு அந்த பாப்கார்னை வந்து வெளியே எடுத்துக்கலாம். அந்த பட்டுன்னு சவுண்டு வரும்போது நமக்கு தெரியும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி புகையும் வரும். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அடுப்பில் வந்து உப்பு நல்லா சூடான அப்புறம் அந்த ஃபுல்லாக வந்து உடச்சி விட்ட அப்புறமா ஃபுல்லாக வந்து கெட்டித்தன்மை இல்லாமல் இருக்கணும். ஃபுல்லாக உப்பு வந்து நம்ம அப்படியே கையில் போடும்போது எப்படி எல்லா பக்கம் கொட்டுதோ அந்த மாதிரி. இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வெளியே எடுத்துடலாம். அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மக்காச்சோளத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டு அப்புறமா நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடணும். இந்த மாதிரி வரும். இப்படி வந்த அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுருந்தோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜல்லி கரண்டியில் எடுக்கலாம். ஆனால் ஜல்லி கரண்டியில் என்னென்னா நம்ம வந்து அதிகமாக எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். இந்த கரண்டி வந்து நான் வாங்கி ஒரு 5-6 வருஷம் மேலேயே ஆகிடுச்சு. நான் சென்னையில் இருக்கும்போது வாங்கியிருந்தேன். சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் வந்து வாங்கியிருந்தோம். அப்போ இருந்து இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்.
சைடில் வந்து மேலே அந்த பிடிக்கிற இடத்துல வந்து இப்படி இருந்தோம். மேலே வந்து ஒரு சிலது வந்து ஒரு சின்ன கொம்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் மாட்டி வைக்க. அந்த மாதிரி இருந்தாலும் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு 4-5 தடவை நம்ம செஞ்சோம்னா ஃபுல்லாக மண் மாதிரி ஆகிடும். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் பொரி செய்யும் போதே நிறைய ஃப்ரெண்ட் வந்து டவுட்டாக கேட்டிருந்தாங்க. பொரி வந்து செஞ்சுருக்கீங்க ஓகே, ஆனால் மண்ணில் செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து உப்புன்னு சொன்னால் யாரும் வந்து அப்படியா எப்படி உப்பு வந்து இந்த மாதிரி கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷனும் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள், உப்பு நல்லா சூடான அப்புறமா மறுபடியும் வந்து நம்ம இப்போ எவ்வளோ வந்து பாப்கார்ன் செய்யணுமோ அந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து செக்கிங் தான் பண்ணேன், கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லி. பாருங்கள், இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொட்டி நல்லா வந்து கலந்து விட்ட அப்புறமா இப்போ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டேன். இது வந்து இந்த மாதிரி வைக்கிறேன், ஏன்னா எல்லா பாப்கார்னும் ஒன்றா தூக்கி போடும்போது தட்டு வந்து நகர்ந்து வந்துடுது. அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன். இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா, ஓரளவுக்கு படபடன்னு கேட்கும். அது கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சத்தம் எப்போ வந்து அடங்குதோ அப்போ வந்து நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சிம்மில் போட்டுருணும். ஏன்னா அந்த உப்பு இருக்கிற அந்த சூடுக்கு வந்து பாப்கார்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு வறுபட்டு வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த தட்டை எடுத்தாலும் இப்படி லைட்டாக வந்து ஆடுற மாதிரி டங்குன்னு சவுண்டு வந்து அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து பாப்கார்ன் இப்போ எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக வந்து அந்த உப்போட டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து எண்ணெயே இல்லாமல் இதை நீங்கள் நல்லா ஒரு அதிகமாக செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நார்மலாக பாப்கார்ன் எப்படி வச்சு சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி. ஆனால் பொதுவாகவே பாப்கார்ன் வந்து நம்ம 2-3 தடவை காற்று லைட்டாக போனாலுமே வந்து 2-3 தடவை டப்பா ஓப்பன் பண்ணி எடுத்தாலும் லைட்டாக வந்து நசுக்கின மாதிரி ஆகிடும். எப்போவுமே பாப்கார்ன் வந்து நம்ம செஞ்சுட்டு டப்பாவை டைட்டாக மூடி வைக்கிறத பொறுத்து தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்கும். நார்மலாகவே நம்ம செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக காற்று பட்டாலுமே வந்து நசுங்கின மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு நார்மல் பாப்கார்ன் எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கிறிஸ்பினஸ்ஸை சொல்கிறேன். டேஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து சால்ட் டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பட்டரு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு செய்யும்போது அந்த பட்டர் வாசனை இருக்கும். இதில் வந்து அந்த வாசனை இருக்காது. ஜஸ்ட் வந்து உப்பில் வறுத்த அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு மக்காள சோளத்தோட அந்த வாசனை வந்து நமக்கு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆனாலும் பாருங்கள் நல்லா படப்படன்னு பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா இப்போ அந்த சத்தம் அடங்கின பிறகு நான் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, எதுக்கும் ஒன்று பொரியும் போது வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். கொஞ்சம் வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பன் பண்ண உடனே படப்படன்னு பொரிஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பக்கத்துலலாம் கொஞ்சம் உப்பு வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து செதறி இருக்குது. நான் முடித்த உடனே தொடச்சிப்பேன் பாருங்கள் எப்படி பொரியுது. ஒன்று இப்போ வரைக்குமே பொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் மறுபடியும் மூடி போட்டுட்டேன். அந்த உப்பு வந்து சூடு இருக்குது, அதனால் அதிலேயே வந்து இது பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக பாப்கார்ன் செய்யும்போது எப்படி வந்து நமக்கு பொரிஞ்சு வருமோ அந்த மாதிரி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பொரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி ஒன்று தான் வந்து பொரியாமல் இங்கே வந்து ஒட்டியிருக்கு, இன்னொன்று வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்குது. மற்றபடி இப்போ வந்து நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா பாருங்கள் இதில் சுத்தமாக உப்பு இல்லவே இல்லை, அடியில் மட்டும்தான் உப்பு இருக்கும். நமக்கு பொரிஞ்ச அந்த பாப்கார்ன் மேலே ஜம்ப் ஆகி மேலே இருக்கும்போது அதில் வந்து சுத்தமாக உப்பு இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு டக்குன்னு சில்லுன்னு ஜஸ்ட்டு வந்து இது நல்லா சூடாக இருக்கும் போது போடாமல் கொஞ்சம் அந்த சில்லுன்னு ஆன உடனே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ கூட பொரிக்குது. இது வந்து நீங்கள் அடுப்பில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு பக்கத்துலேயே வந்து ஏதாவது பாத்திரம் வச்சு அள்ளி அப்படியே போட்டுக்கலாம். கேஸில் செய்யும் போது வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இடத்துல எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பாப்கார்ன் வேணுமோ அதை தான் நான் வந்து 2வது தடவை எல்லாத்தையுமே போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்க கடாய் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் தேஞ்சிருக்கு. மற்றது எல்லாமே அப்படியே வந்து செம்ம சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துருந்ததுங்க. செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது. அப்போ வந்து நான் மக்காச்சோளம் இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, வேக வச்சு கொடுத்துருந்தேன். அவங்க வந்து மண்ணில் வந்து வறுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. மண் இல்லையாப்பா, மண் வந்து இப்போ வச்சில்ல மழையாக இருக்கிறதுனால சுத்தம் பண்ணி வைக்கலன்னு சொன்னதுக்கு நான் வந்து உப்பில் வறுத்து தரேன் அப்படின்னு சொன்னேன். உப்பில் வறுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆமாப்பா, நானே இது வந்து இங்கே வந்து அப்புறம் மண்ணில் வறுக்கிறத பார்த்துட்டு நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி உப்பில் வறுத்து பார்த்தேன். நான் நல்லா வருது அப்படின்னு சொன்னேன். அப்போ சிரித்தாங்க. அப்படியா, சரி வருன்னு சொல்லி நான் வந்து
அதுக்காகவே வந்து அப்பாவுக்கு வந்து வறுத்து கொடுத்துருந்தேன். அதோட வந்து நான் சென்னையில் இருக்கும்போது நான் ஆல்ரெடி செஞ்சுருந்தேன், அதை சொன்னேன். அப்படியா வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க, அதனால் வந்து செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா மக்காச்சோள விதைகள் இப்போ நம்ம எண்ணெயில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம இந்த மாதிரி வறுக்கிறத விட ஈஸியாக வந்து எண்ணெயில் போட்டே வறுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எண்ணெய் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்பயாச்சும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றதுல எண்ணெய் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சா செஞ்சு கொடுங்க. இப்போ எண்ணெய் வச்சு செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க இந்த விதைகள் எல்லாத்தையும் போட்டுக்கணும். மக்காச்சோள விதைகள் வந்து பாப்கார்ன் பண்ணுறதுக்காகவே கடையில் வந்து விற்கிறாங்க. நம்ம அதிலேருந்து வாங்கினது தான் இது. நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஒடிசாவில் வில்லேஜ்னால நிறைய பார்சல் வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ளிப்கார்ட்டும் மீஷோவும் வந்து கொடுத்துருவாங்க. அமேசான் மட்டும் கொஞ்சம் தூரமாக வந்து வருதுன்னு தான் அவங்க லொக்கேஷன் இருக்கும். இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் ரெண்டுமே வரும். நான் மோஸ்ட்லி நிறைய திங்ஸ் அங்கே தான் வாங்குவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருக்காங்கனால நான் வெளியில் கடைக்கெல்லாம் போகிறதில்ல அடிக்கடி. வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து சம்திங் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கிப்பேன். மீதி பொருளெல்லாம் நம்ம காய்கறி அதெல்லாம் வந்து பசங்களை பஜாருக்கு அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுவேன். நான் ஏதாவது வேலையாக வெளியில் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவேன். ஒரு ஹாஸ்பிட்டலோ ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ போகும்போது வாங்கிட்டு வருவேன். இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம மக்காச்சோள விதைகளை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு மக்காச்சோள விதைகளை போட்டு அப்புறமா தான் ஃப்ளேமை ஹையில் வைக்கணும். ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்கணும். அப்போ தான் இல்லைனா மஞ்சத்தூள் வந்து கருகி போயிடும். இப்போ இந்த மாதிரி மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டு இப்படி மூடியை போட்டுடணும். இப்போ இதில் வந்து கண்ணாடி கிளாஸ்னால கரெக்டாக தெரியும் பாருங்கள், அந்த பாப்கார்ன் பொரிஞ்சு வர்றது. இப்படி தான் வந்து பொரிஞ்சு வரும். நல்லா படப்படப்படன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சு கடாயில் வந்து ஃபுல்லாகிடும். அது ஃபுல்லாக வந்து அந்த சத்தம் அடங்கின உடனே நம்ம வந்து இப்போ வேறு ஒரு மூடி போட்டிருக்கோம் அப்படின்னா கூட சத்தம் அடங்கின அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். சத்தம் இருக்கும்போதே வந்து ஓப்பன் பண்ணோம்னா அப்படி பொடிச்சு விழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பக்கமும் வந்து அடுப்பு பக்கத்தில் விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து படப்படன்னு பொரிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து அந்த சத்தம் அடங்கிடும். சத்தம் அடங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க பாப்கார்ன்லாம் எடுத்துடணும் உடனே. ஏன்னா இந்த ஈரப்பதம் பாருங்கள், அந்த மூடியில் வந்து ஈரப்பதம் லைட்டாக தெரியுது. அதனால் நம்ம உடனே வெளியே எடுத்துடணும். இல்லைனா அந்த தண்ணி வந்து பாப்கார்ன் மேலே பட்ட உடனே மறுபடியும் வந்து அந்த ஈரப்பதம் பட்டுச்சுன்னா நமத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் உடனே வந்து இந்த சத்தம் அடங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி டக்குன்னு வந்து இந்த மூடியை எடுத்து கீழே வச்சிடணும். இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி விதவிதமாக பாப்கார்ன் செஞ்சு கொடுங்க. கடையிலேருந்து நான் ஒரு சின்ன பேக்கெட்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதை பார்த்துருப்பீங்க, 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப வந்து இவ்வளோ தான் இருக்கும்ன்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் வாங்குறதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 தடவை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமாக வாங்குறதில்ல. இப்படி வந்து விதைகளாக வாங்கி வீட்டில் பசங்களுக்கும் செஞ்சு கொடுப்பேன். ஹஸ்பண்டுக்கு வந்து இதே மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வந்து பெப்பர் பவுடர் போட்டு செய்வேன். வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பிடும்போது காரம் சாப்பிடாதவங்களுக்கு வெறும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு செய்வேன். இப்போ பால் அடுப்பு மேலே வச்சு பாப்கார்ன் செஞ்சு ரெடி பண்ண அப்புறமா பசங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நான் போயிட்டு பால் அடுப்பு மேலே வச்சேன். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பால் நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்ச உடனே நல்லா பொங்கி வரும்போது ஒரு 2-3 தடவை வந்து தண்ணியை தெளித்து விட்டோம்னா அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து போய்டும். இந்த பக்கம் வந்து குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் வந்து கொஞ்சம் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து பால் வச்சு தண்ணியை வந்து தெளித்து ஒரு 2-3 முறை தண்ணி தெளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பால் வந்து பொங்கி அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இருக்கும். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து இதில் என்ன குழம்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேங்க. சோயா இருக்குது இல்லைங்களா, அந்த சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்பு செய்யும்போது தோல் வந்து இது மாதிரி எடுத்தும் செய்யலாம். ஓரளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பாதி வெந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அப்படியே கூட செஞ்சிடலாம். சாப்பிடும் போது வந்து எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மதியம் சாதம் ஊட்டி விட்டேன். குழம்புல சாப்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சுருந்தேன். இதே வத்தல் குழம்பு ப்ளஸ் வந்து கூடவே
கோசு குழம்பும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடித்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வெளியிலலாம் எங்கேயும் போகலை, மழை வந்துட்டுருக்கனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து சாயங்காலம் ஒரு 4 மணி போல் கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடிட் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி மறுபடியும் வந்து இப்போ சாயங்காலத்தில் கொஞ்சம் காராமணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். காலையிலேயே நான் வந்து காமிக்க மறந்துட்டேன். அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு பசங்களுக்கு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய வ்ளாகில். இப்போலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பண்ணவே இல்லை. அதாவது ஏபிசி மால்ட் வந்து வீட்டிலையே பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெஷ்ஷாக. அது வந்து பண்ணலை. மழையாக இருக்கனால பசங்க வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியல ஆப்பிள், கேரட், பீட்ரூட்லாம். அதனால் வந்து நான் செய்யலை. அதோடு வந்து ரொம்ப வந்து கூலிங்காகவே குடிச்சிட்டு இருந்தால் கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து எப்படியும் வந்து எடுத்து வெளியில் வச்சு தான் கொடுப்பேன். இப்போ கூட ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போய் வாங்கிட்டு வரணும், அதனால் வந்து வாங்கலை. இப்போ மழை கொஞ்சம் நின்றுச்சுன்னா பையனை வந்து கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஈவினிங் ஸ்நாக் வந்து நான் கொஞ்சமாக பொரியும், இந்த காராமணியும் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக டீ வந்து எடுத்துக்கிட்டேன். அப்பாவுக்கு வந்து நல்ல வெந்திருந்தால் தான் சாப்பிடுவாங்க காராமணியை, அப்படியே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்து பல் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சு, 70 வயசு போல். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஓரளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு நான் கிண்ணத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து கிண்ணத்தில் தான் குடிப்பாங்க, டக்குன்னு ஆறிடனால. காராமணியும் காஃபியும் கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து காஃபி போட்டு குடித்தேன். பசங்களும் வந்து பால் கொஞ்சம், அதுக்கப்புறமா இதே காராமணி கொஞ்சம் கொடுத்தேன். 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock போல் ஆகிடுச்சு. பசங்க டியூஷன் போயிட்டு வந்து அப்புறம் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு கொஞ்சம் ட்ராயிங்லாம் பண்ணாங்க. பெரியவர் வந்து இதெல்லாம் ட்ராயிங் பண்ணிவிட்டு காமிச்சிருந்தார். இது வந்து பப்பா, இது மம்மா, இது தம்பி, இது நான் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் வரைஞ்சி இந்த மாதிரி டிசைனாக பண்ணி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு சின்னவரும் வந்து கொஞ்சம் விதவிதமாக ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா மம்மா, எது நல்லா இருக்குன்னு சொல்லி கை காமிச்சு காட்டிட்டு இருந்தார். எது நல்லா இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் பெரியவர் வந்து இன்னொரு ட்ராயிங் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வீடு, இது ரூமு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பண்ணி இந்த மாதிரி கலரிங்லாம் பண்ணி இதை வந்து சின்னவர் பண்ணார். அண்ணா பண்ணுறதுனால இவரும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆகிடுச்சு. மறுபடியும் நைட்டுக்கு பசங்க படித்து முடித்த அப்புறமா சாப்பாடு கொடுக்கலான்னு இந்த பக்கம் வந்து கோஸு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி பசங்களுக்கு வந்து இதில் பாதி எடுத்து சோயா குழம்பு மதியம் செஞ்சுருந்தது. அதில் சாதம், சோயா குழம்பு, கொஞ்சமாக வந்து இந்த கோஸு பொரியலோட குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஆக்சுவலி இது அந்த கோஸு குழம்பு வந்து அந்த பக்கம் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. நான் வந்து மதியம் சோயா குழம்பு அந்த பக்கம் கொடுத்தனால அவங்க அங்கேருந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப காரமாக இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க ரொம்ப அதிகமாக ஸ்பைசி போட்டுருவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தேன். அவங்க வந்து அதை சாப்பிடல. நான் வந்து வெறும் கோஸு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காராமணியை சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நைட்டு டின்னர் முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சது. எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு மழை வந்துட்டு இருந்தது லைட்டாக. பசங்க அங்கேயே நின்றுட்டு ஒரு பாத்திரமாக கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ வந்து பசங்களுக்கு ஆல்ரெடி தூக்கம் வந்துருச்சு. இப்போ பசங்களுக்கு வந்து தூங்க வைக்கணும், அதுக்கப்புறம் தூங்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஃபுல் டே விலாகு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக, சேஃபாக, பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.